உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது. தமிழர் விடுதலை கழகம் அப்படிங்கிற இயக்கம் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசின தமிழ்மாறன் அப்படிங்கிற ஒரு நபர் மறவர் சாதி அமைப்புகளை பார்த்து நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை பேசுகிறாரு. அதில் பார்த்திங்கன்னா, மறவர் சாதியோட ஏகபோக தலைவர்களாக சொல்லி கொண்டு திரிகிற இசக்கிராஜா போன்ற தலைவர்கள்லாம் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரத்தத்தை பார்த்துருக்கீங்களா, நியாயம்னா என்னன்னு தெரியுமா, நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு கண்டமணிக்கு பேசுகிறாரு. நாங்கள் மறவர் சாதி அமைப்புகளை பார்த்து கேட்கிறோம், ஐயா இது சாதி கலவரமாக மாறிடக்கூடாது, நீங்கள்லாம் தலையிட்டு இதை ஒரு சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லும்போது, இன்றைக்கு மறவர் சாதியின் ஏகபோக தலைவர்களாக சொல்லிக்கொண்டு திரிகிற இந்த இசக்கிராஜா, இந்த முக்கத்தோர் சட்ட மையம்லாம் எங்கேயா போச்சு? ஏன்னா நியாயம் பேசுறதுன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ ரத்தத்தை பார்த்திருக்கிறியா? ஒரு உயிர் பலியினால் ஏற்படுகிற இழப்பு உனக்கு தெரியுமா? நரம்பில்லாத நாக்கு எதை வேணாலும் பேசுன்னு நினைச்சிட்டு இந்த பொடி பசங்க பேசிட்டு திரிகிறாங்க. இவர்கள் தான் சாதி கலவரங்களுக்கு தூண்டுகோலாக இருக்கிறார்கள். இன்னொன்று, அந்த காணொளி முழுவதுமே பார்த்தீங்கன்னா மறவர் சாதியை குறிப்பிட்டு மட்டும்தான் பேசுகிறாரு. தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்தை மறவர் சாதி இளைஞர்கள் வெட்டிட்டாங்கன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு சில அமைப்பு தலைவர்களும் ஒரு சில புல்லுருவிகளும். இவங்களோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மறவர் சாதியை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறது. அவங்க சாதிக்குள்ளேயே நடக்கிற கொலைகளை பற்றி பேச மாட்டாங்க. மற்ற சாதியினர் இவங்களை வெட்டுறதை பேச மாட்டாங்க. இவங்க சாதியை சேர்ந்தவங்க மற்ற சாதிக்காரங்களை கொலை பண்ணுறதை அதை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா இங்கே மறவர் சாதியை பற்றி பேசினா மட்டும்தான் பதிலுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம். அப்படி தானே நடந்துக்கிட்டு இருக்குது. காவல்துறை ஒரு சாதியை குறிப்பிட்டு அந்த சாதியோட இழிவுபடுத்துகிற விதமாக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற நபர்கள் மேலே இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது? ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவிட முடியலை. அதோட தைரியம்தான் இன்றைக்கி ரோட்டில் போகிறவன் வரவன் எல்லாம் மறவர் சாதி, கல்லர் சாதி, அகமுடையார் சாதின்னு முக்குளத்தோரை பிரித்து பேசிக்கிட்டே இருக்கிறானுங்க. இவங்களுக்கு தூண்டுகோலாக இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது தான். குறிப்பாக தென் மாவட்ட காவல்துறை கையை கட்டி வேடிக்கை பார்க்குறதா. நீ மறவர் சாதியை பற்றி என்ன வேணாலும் பேசிட்டு போ, அதனால் ஒரு சில இளைஞர்களை உணர்ச்சி வசப்படட்டும், அதை நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் காரணம். சரி, இவங்க சொல்கிற மாதிரி இசக்கிராஜா தேவர் ஏதாவது ஜாதிய வன்முறையை தூண்டுத விதமாக இல்லை மற்ற ஜாதிகளை இழிவுபடுத்தி ஏதாவது பேசியிருக்காரா அப்படின்னா கிடையாது. அதுக்கான காணொலிகளையும் நீங்கள் பாருங்கள். இணக்கமா இருக்கணும். எப்படின்னா தென் மாவட்டத்தில் அனைத்து சமூகமும் அனைத்து ஜாதியினரும் இணக்கமா இருக்கணும், நம்ம வாழணும், ஒன்னா இருக்கணும் தான் நாங்க நினைக்கிறோம். அனைத்து சமூகத்திற்கு நாங்க சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான், தென் மாவட்டம் அமைதியா இருக்கணும். இதுவரைக்கும் நடந்த பிரச்சனைகள் வேண்டாம். ஏன்னா எண்ணற்ற மோதல்களால, ஜாதி மோதல்களால எண்ணற்ற விதவைகள் உருவாயிருக்காங்க. தென் மாவட்டங்களில் எண்ணற்ற விதவைகள் உருவாயிருக்காங்க, எண்ணற்ற ரவுடிகள் உருவாயிட்டாங்க. எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு ரவுடியா சிறையில் இருக்கிறோம். இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, சாதி மத மோதல் இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்க அனைத்து கிராமத்திலையுமே நாங்க வலியுறுத்திட்டு வரோம். இந்த மக்களை பூரா ஒண்ணு சேர்த்துட்டு வரோம். இன்னைக்கு சிறையில எண்ணற்ற இளைஞர்கள் வாடிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய என்னன்னா, மது அருந்தாம உடல்நிலையை நல்லபடியா எப்படின்னா ஜிம் வெயிட் ஒவ்வொரு கிராமத்திலையும் உடற்பயிற்சி கூட அமைத்து விளையாடுங்க. மது அருந்தாங்க. நீங்க மது அருந்தி தான் உங்களுடைய வீரமே போச்சு. பீரங்கி குண்டுக்கு தான் மார்பை இறையாக்கிய கூட்டம் இன்னைக்கு ஒருவர் கூட நம்மளால சமாளிக்க முடியாத நிலைமை போன காரணம் இந்த மது. இந்த மது குடிக்கிறதுனாலதான் இந்த இளைஞர்கள், இந்த உள்ள பெண்கள், குழந்தைகள், வருங்கால சந்ததிகள் எல்லாமே இந்த இளைஞர்கள் கையில தான் இருக்கு. நீங்க தான் காப்பாற்றணும். அப்ப நீங்களே குடிச்சிட்டு உங்களுடைய உடலை நீங்க இழக்க கூடாது. ஏன்னா உங்களை வச்சுதான் இந்த சமுதாயம் அழிஞ்சு போகுது. அதனால இளைஞர்கள் அனைவரும் ஒற்றுமையோட இருந்து உங்க ஊரை காப்பாற்றணும்னா நீங்க மது அருந்தக்கூடாது, நம்ம பெண் பிள்ளைகளை காப்பாற்றணும். இதெல்லாம் நீங்க தயவு செய்து இதில் நீங்க எடுக்க சாதி மேல உண்மையில இந்த சாதி நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க மது இது அருந்தாம உடலை திடப்படுத்துங்க, விளையாடுங்க. அது அன்னைக்கும் சொல்றது இன்னைக்கும் சொல்லுதான். அரசா இருந்தோம், அன்னைக்கு நம்ம ஆண்டோம். அருவா தூக்கி இந்த சாதியை காப்பாற்ற முடியாது. அதிகாரி ஆனா மட்டும்தான் இந்த சாதியை காப்பாற்ற முடியும். எல்லாரும் படிங்க, நீதிபதி ஆகுங்க, போலீஸ் ஆகுங்க, இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுங்க. இப்படி நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறத பார்த்து தான் நாங்கெல்லாம் சந்தோஷப்படுதோம். நீங்க ஒற்றுமையாக தண்டையும் ஒவ்வொரு மேடையும் பேசுவோம், ஒவ்வொரு ஊருக்கா நாங்க போவோம். மீண்டும் இங்க உள்ள எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடியது, உயிரே போனாலும் உங்களுக்காக நாங்க நிற்போம். அந்த நபர் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, மறவர் சாதியோட ஏகபோக தலைவர்களாக சொல்லி கொண்டு திரிகிற அப்படின்னு. இசக்கிராஜா தேவர் தன்னை எப்போதுமே ஒரு தலைவராக நான் ஒரு பெரிய தலைவர், நான் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும், இந்த தேவ சமுதாயத்தோட முக்கியமான தலைவராக நான் வரணும் அப்படின்னு நினச்சது கிடையாது.
புரியுதுங்களா? அவர் அப்படி சொன்னதும் கிடையாது. அவர் அதுக்கும் வந்து சொல்லியிருக்கிறாரு நான் தலைவராக என்னங்கிறது. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அதையும் கேளுங்க மக்களே. பத்திரத்தில் தான் தலைவர், மற்றபடி நான் உங்களுக்கு தலைவர்லாம் கிடையாது, அந்த அளவுக்கு வயசில் இல்லை. பத்திரத்துக்கு தலைவர். நம்ம எல்லாருமே போராளிகள் தான், இந்த இயக்கத்தில் உள்ள எல்லாருமே போராளிகள் தான், எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம், எல்லாருமே இந்த சமுதாய காப்பாற்ற தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி எல்லாரும் செயல்படணும். நான் அப்படி நினச்சி தான் உங்களுக்கு வேலைக்காரனாக இருக்க தான் நான் ஆசைப்படுதேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. திட்டம் போட்டு பேசவோ திட்டம் போட்டு ஒரு சில செய்யவோ அதெல்லாம் செய்ய மாட்டேன். இப்படியெல்லாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும், நான் ஒன்றும் பெரிய தலைவர் கிடையாது, நான் உங்களுக்கு சேவை செய்ய வந்த ஒரு தொண்டன் அப்படின்னு தேவர் சமுதாயத்துக்காக குரல் கொடுக்குற ஒருவரை பார்த்து அவர் அப்படி பேசிட்டார், அவர் ஜாதி வரியை தூண்டிட்டார், இவரால் தான் வந்து ஜாதி கலவரமே வருது அப்படின்னு சொல்லி ஒரு சில நபர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? முதல் காரணம் காவல்துறை. இவங்க ஆரம்பத்தில் ஒரு நபர் பேசும்போதே அவர் மேலே ஜாதியை குறிப்பிட்டு பேசும்போதே அந்த நபர் மேலே நடவடிக்கை எடுத்திருந்தா அடுத்தடுத்து நபர்கள் பேசியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நபர்களை பேச விட்டு வேடிக்கை பார்த்து ஒரு சமுதாயத்தோட பேரை குறிப்பிடுறதுனால எல்லா சமுதாய மக்கள் மத்தியிலையுமே வந்து ஒரு வெறுப்புணர்வு ஏற்படும். ஒரு சமுதாயத்துக்கு எதிராக வந்து வெறுப்புணர்வு ஏற்படும். அதே அந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வந்து ஒரு கோபம் ஏற்படும். அது வந்து வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது இதெல்லாம் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருக்குது காவல்துறை. இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேசுகிற நபர்களுக்கு வந்து ஏதாவது கண்டென்ட் வேணும். இன்னொன்று இவங்களை வந்து செல்வாக்கு இழந்து மரியாதை இழந்து இல்லை யாருன்னே தெரியாமல் இருக்கிற நபர்களுக்கு வந்து புகழ் கிடைக்கணும் அப்படின்னா தேவர் சமுதாயத்தை பற்றி பேசினா தான் இவங்களுக்கு வந்து புகழ் கிடைக்கும். இவங்கள பற்றி பேசுவாங்க, மற்றவன் பேசுவான், ஆமாம் சமுதாயத்தில் உள்ளவன் பேசுவான் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி இங்கே வந்து பேசுகிறது. அதாவது ஏதாவது ஒரு கண்டென்ட் டெய்லி போடணும் அப்படிங்கிறக்காண்டியே தேவர் சமுதாயத்தை பற்றி பேசாதீங்க. உங்களுக்கு உங்கள் சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகள் இருக்குன்னா உண்மையான பிரச்சனைகளை பேசுங்க. கொலைகள் நடக்குதுன்னா அந்த கொலைகளுக்கான காரணம் என்னென்னு பேசுங்க. ஒரு கொலை நடக்குன்னா அந்த கொலையில் அந்த குற்றவாளிகளை மட்டும் கைது பண்ணணும். பொய்யா 10 பேரை 15 பேரை நீங்கள் வந்து கைது பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து பாதி பேர் விடுதலை ஆயிடுவான், மீதி பேர் வந்து தப்பிச்சிருவான். இதனால் என்னாவும் ஒருத்தன் கொலை செஞ்சாலும் அவன் வந்து திரும்ப திரும்ப விடுதலை ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்தி கொடுத்துருந்தீங்க. யார் கொலை செஞ்சாங்களோ அவங்க மேலே மட்டும் வழக்குகளை போட்டு அவங்கள நடவடிக்கை எடுத்தால் அதுக்கான தீர்வு கிடைக்கும். நீங்கள் வந்து உங்களோட பேரை வளர்த்துக்கிடணும், உங்களோட புகழை வளர்த்துக்கிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி யார் மேலெல்லாமோ பழியை தூக்கி போட்டுட்டு உண்மையான குற்றவாளிகளை வந்து தண்டிக்காமல் விட்டிங்கன்னா அடுத்தடுத்த கொலைகள் வந்து நடக்கிறதுக்கு காரணமாக அதுவும் ஒரு காரணமாக தான் அமையும். இதை வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களும் சரி அனைத்து சமுதாய மக்களும் புரிஞ்சுக்கிடணும். பிரச்சனை என்ன, பிரச்சனைக்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கான நபர்களை வந்து தண்டிக்கிறதுக்கு உண்டான வழிகளை பாருங்கள். அதை விட்டுட்டு ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் தேவர் சமூகம் மட்டும்தான் காரணம், அந்த தேவர் சமூகத்துலேயும் குறிப்பிட்டு இசைராஜா தேவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்கன்னா அது உங்களோட புகழ்ச்சிக்கு தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வளர்கிறதுக்காக இன்னொருத்தர் பேரை பயன்படுத்துகிறீங்க, இன்னொரு சமூகத்தோட பேரை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் இது மாதிரியான ஈனத்தனமான செயல்களை செய்யாதீங்க. நீங்கள் வளரணும்னு நினச்சா நீங்கள் உங்கள் சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுங்கள். உங்கள் சமுதாயத்துக்குள்ள யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா அதை யாராவது தவறு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க பாருங்கள். உங்கள் சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தப்பு பண்ணவங்களுக்கு எதிராக தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான வழியில் பாருங்கள். அதை விட்டுட்டு சும்மா எல்லா ஒட்டுமொத்த சமூகத்தையும் குறிப்பிட்டு பேசி நீங்கள் வளரணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப காலம் எடுபடாது. இது மாதிரியான செயல்கள், இந்த மாதிரியான நபர்களை வந்து திரும்ப திரும்ப பேச விட்டு வேடிக்கை பார்க்குறது காவல்துறையோட கையாளாத தனத்தை தான் காட்டுது. அதனால தான் வந்து இன்றைக்கி வரைக்கும் தொடர் பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதனால் காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து யார் எந்த சமூகத்தை பற்றி பேசினாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதாவது ஒருத்தர் குற்றம் செஞ்சார் இல்லை தவறு செஞ்சாருன்னா அந்த நபரை விமர்சிக்கிறதுக்கு வந்து உரிமை இருக்குது. ஆனால் ஒருத்தர் வந்து தவறு பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காண்டி அவர் சார்ந்த சமூகத்தை ஒட்டுமொத்த சமூகத்தையும் வந்து குறிப்பிட்டு பேசுகிறது சட்டப்படி தப்பு. அதை தெரிஞ்சும் உளவுத்துறையும் காவல்துறையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு 195% காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் காவல்துறை விழித்து கொண்டு இந்த பிரச்சனையில் இதுக்கு மேலே யாரும் வந்து எந்த சமுதாயத்தை பற்றியும் குறிப்பிட்டு பேசாதபடி நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு கோரிக்கை வச்சுக்கிறேன். பொதுமக்களும் விழிப்போடு இருங்க. இந்த மாதிரி வந்து புல்லுருவிகள் வந்து நமக்குள்ளே பிரச்சனைகளை ஏற்படுத்தி பிரிவினையை உண்டாக்குறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நோக்கம் வந்து தேர்தலில் வந்து எதாவது பண்ணி நம்ம ஜெயிக்கணும் இல்லை பணத்தை வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த மாதிரி வந்து மற்ற சாதியினரை வந்து ஜாதியை குறிப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் மக்களும் புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக இருங்க. பிரச்சனை என்ன நடக்குதோ பிரச்சனைக்கான தீர்வு என்னங்கிறத யோசிங்க. எதனால் அந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறதையும் யோசிங்க.
அது ரெண்டையும் யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் உண்மையான குற்றவாளிகள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான வேலையை பாருங்கள். நன்றி, வணக்கம். வேறு ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் மக்களே.